ஓம் கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். 2024 மார்ச் மாத பலன்கள் மேசராசியிலே பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். இந்த உங்கள் ராசி நாதன் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திலே உச்சமடைந்து 2-7 அதிபதியாகிய சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கின்றார். சுக்கிரன் என்பது நட்பு ரீதியாக மனைவி, நட்பு, குடும்பம் இவைகளெல்லாம் காட்டக்கூடியது. குறிப்பாக தாம்பத்திய சுகத்திலே வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அதாவது பெண்கள் வசீகரிக்கக்கூடிய ஒரு கிரகம் சுக்கிரன். இந்த இப்போ ஒரு பெண் சுகம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் சுக்கிரன் சப்போர்ட் இருந்தால் தான் கிடைக்கும். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரனுடைய சேட்டையே இல்லை அப்படின்னு சொன்னால் எந்த பெண்ணுமே கிடைக்காது. திருமணம் அப்படிங்கிற அடையாளம் வேறு. அதே சமயத்தில் திருமணம் அல்லாமலே அந்த சுகத்தையும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த சுக்கிரனால் தான் கிடைக்க பெற முடியும். அதை காமாந்தக்காரகன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சுக்கிரனை வச்சுத்தான் உலக இயக்கங்களே ஓடுது. உலக உயிரினங்கள் அனைத்தும், எந்த உயிரினமானாலும் கூட இந்த சுக்கிரனுடைய சமாச்சாரம் இல்லைன்னு சொன்னால் உலகத்துக்கு ஒரு நோக்கமே இல்லாமல் போய்விடும். அதெல்லாம் கட்டாயமாக இருக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம். அது இல்லைன்னா என்னடா வாழ்க்கை, என்னையா வாழ்க்கை அப்படின்னு போயிடும். அப்படிப்பட்ட நாயகனோடு உங்கள் தலைவர், உங்களுடைய நாயகன் கூடி 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதில் உங்கள் நாயகனாகிய செவ்வாய் உச்சம் பெற்று காணப்படுகின்றார். இந்த உச்சம் அதோடு உங்கள் வீட்டையும் அவர் பார்த்துருக்கார். உங்கள் வீட்டை அவர் மட்டும் பார்க்கல, சனியும் பார்க்கின்றார். சனிக்கு அது நீச வீடு, அதனால் அது யோகமாக மாறிக்கிடும். செவ்வாய்க்கு அது ஆட்சி மூல திரிகோண வீடு, அதுவும் யோகமாக மாறிக்கிடும். அப்போ தெருவில் ஒரு சாதாரண தொழில் பண்ணி கொண்டிருந்தாலும் கூட இந்த மாதத்தில் உச்சாணி கொம்பில் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கின்ற மாதம் இந்த மார்ச் மாதம். சாதாரண தொழிலாளி கூட ஒரு பெரிய முதலாளி ஆக வேண்டிய ஒரு வாய்ப்பை கொடுக்கின்ற தருணம். அந்த வாய்ப்பு என்பது ஒரு மனுஷனுக்கு கிடைச்சாதான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். எல்லாருக்குமே எல்லா திறமையும் இருக்கத்தான் செய்யுது. தகுந்த வாய்ப்பு கிடைத்தால்தான் வாழ்க்கையில் ஜொலிக்க முடியும். அல்லாத பட்சத்தில் குடத்துக்குள் வைத்த குத்து விளக்கு போல ஆகிவிடும். நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லா திறமையும் இருக்கும், ஆனால் பிரகாசிக்க மாட்டாங்க. குடத்துக்குள்ளே குத்து விளக்க வச்சோம்னா என்ன தெரியும்? விளக்கு குடத்துக்குள்ளே தான் தெரியும். குந்தின் மீது வைத்த விளக்கு போல பிரகாசிக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மார்ச் மாதம். ஆல்ரெடி உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார். சனிப்பெயர்ச்சி ஆகியும் இன்னும் எந்த விதமான பலனும் கொடுக்கலையே அப்படின்னு நிறைய நேயர்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு ஒரு கட்டம் வேணும் இல்லையா? அதுக்காக பயிற்சியான உடனே எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட மாட்டாள். அவர் சனி ஏற்கனவே மெதுவாக வரக்கூடியவர். அவர் யோகத்தை கொடுத்தாலும் மெதுவாக கொடுப்பார், யோகத்தை கெடுத்தாலும் மெதுவாக தான் கெடுப்பார். அவர் ஏற்கனவே அவருக்கு பேர் மந்தன் என்று ஒரு பேரும் உண்டு. அவர் 11ஆம் இடத்துல வந்திருந்தான்னு சொன்னால் அள்ளி அள்ளி கொடுப்பார். லட்சுமி தேவி வீட்டு கதவை தட்டுவா. அப்படிப்பட்ட யோகம்தான் 11ஆம் இடத்துல சனி. ஆட்சி மூலத்திரிகோணமாக இருக்கின்றார். கிட்டத்தட்ட 90 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள ஒரு யோகம், கிடைக்க முடியாத 90 வருஷங்களாக கிடைக்க முடியாத ஒரு யோகத்தை அவர் செய்ய காத்திருக்கின்றார். பொறுமையோடு இருங்க. இதுக்கு இடையில் இந்த மார்ச் மாதத்தில் செவ்வாய் 10ஆம் இடத்துல, அது இடம் 10ஆம் இடம், 10ஆம் இடத்துல உச்சம். இப்போ தோப்பனாரோடு சேர்ந்து, ஏன்னா 9ஆம் வீடு 10ஆம் வீடு அப்படிங்கிற கணக்கில் 9ஆம் இடத்துக்குரிய குருவும் உங்கள் வீட்டில் தான் இருக்கிறார். 9ஆம் இடத்தை நோக்கி கொண்டு இருக்கின்றார். அவர் கோவிந்த குருவாக ஏற்கனவே இருக்கிறார். அந்த செவ்வாய், அந்த குருவை இந்த செவ்வாய் பார்த்துட்டு இருக்கார்.
ஆக தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கின்றது. சாதாரண ஒரு வேலை பார்க்குறவங்க கூட பதவி ப்ரமோஷனில் நல்ல ப்ரமோட்டில் ஆகக்கூடிய ஒரு கட்டம். சைக்கிளில் வியாபாரம் பண்ணுறீங்களா, அதுவே உங்களுக்கு ஒரு கடையை அமைச்சு உட்காரக்கூடிய ஒரு வாய்ப்பை கொண்டு வந்து சேர்க்கின்ற மாதம்தான் இந்த மார்ச் மாதம். தயங்காமல் நீங்கள் ஒரு கடை ஆரம்பிக்கலாம், தப்பே இல்லை. துணிந்து ஆரம்பிக்கலாம். வெற்றிக்கனி உங்களை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. ராசிநாதன் உச்சம் பெற்று சூனியம் அடைஞ்சிருக்கிறார். இருப்பினும் உங்கள் வீட்டை அவர் பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆக எந்த அளவிலும் உங்களை கீழே விடாமல் பார்த்து கொள்வார். நல்ல நம்பிக்கையோடு இருந்தால் இந்த மாதத்தில் மிகுந்த அதிசயங்களெல்லாம் உங்களுக்கு நடக்கும். கற்பனைக்கும் எட்டாத ஒரு சில அதிசய யோகங்களெல்லாம் இந்த மாதத்தில் நடக்கப் போகின்றது. மாணவ மாணவிகளுக்கு எதிர்பார்த்த மார்க்கை விட எக்கச்சக்கமான மார்க்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு யோகம். இந்த நீட்டு தேர்வு இந்த மாதத்தில் வந்துச்சுன்னு சொன்னால் டாப் 10ல் 10ல் ஒரு ஆளாக வந்துடக்கூடிய ஒரு மாணவர்களாக அங்கே அமைவார்கள். உயர்ந்த வகை நல்ல மார்க்கு எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. இன்ஜினியரிங் பரீட்சை எழுதுறீங்களா, சூப்பர், அருமையான மார்க்கு கிடைக்கும். +2 தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் அருமையான மதிப்பெண்கள் கிடைக்கும். அற்புதமாக இருக்கும். நம்ப முடியாது, இவனா ஃபஸ்ட் ரேங்க் வந்துட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து சேருவீங்க. உடல் நலம் தேரும், ஆரோக்கியம் பெருகும், கேட்டது கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான யோகம். காசு பணப்புழக்கம் சரளமாக வந்து சேரும். முதல்ல அது முக்கியம். என்னதான் படிச்சிருந்தாலும் காசு பணம் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. அதுவும் சேர்ந்தே கிடைக்கிறது. கல்வி, செல்வம், வீரம் மூன்றும் பிரகாசிக்கக்கூடிய ஒரு கட்டம் தான் இந்த மார்ச் மாதம் மேசராசிக்காரங்களுக்கு. வல்லமை பொருந்திய மாதம். 1 8க்கு உடையவன், 2 7க்கு உடையவனோடு சேர்ந்து 9ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல பாக்கியத்தில் 10 என்பது கர்ம வீடு, ஜீவித வீடு. பாக்கியத்திற்கு 2வது வீடு. ஆக நீங்கள் செய்த பாக்கியத்தின் வசமாக உங்களுக்கு சொத்து சுகங்களே சேரக்கூடிய ஒரு காலகட்டம். வீடு இல்லாமல் தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதத்தில் அதற்குரிய ஒரு நம்பிக்கை, ஒரு சந்தர்ப்பம் கிடைக்க பெற்று ஒரு சீட்டோ ஏதோ அல்லது ஒரு சின்ன ஒரு கிரவுண்டோ வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அது கொண்டு வந்து சேர்க்கும். கையில் 10 பைசா இல்லைன்னாலும் பரவாயில்ல, அந்த வாய்ப்பை கொண்டு வந்து சேர்த்துரும். 3 6க்கு அதிபதியாகிய அந்த புதன் என்ற கிரகம் அவர் 11ஆம் இடத்துல இருக்கிறார். இங்கே கெடுதல் என்பது இல்லை. 6ஆம் இடத்துல கேது இருக்கின்ற காரணத்தினாலே கடன் காட்சிகளெல்லாம் ரொம்ப மொத்தத்தில் அழியும். அல்லங்கில் ஒரு சிலருக்கு 90% சரியாக போயிடும். கடன் சத்துரு நோய் விலகிவிடும். தைரியம் மேலோங்கும். 4க்கு அதிபதியாகிய சந்திரன் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதில் முக்கியமான ஒரு கருத்து, இந்த காதல் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தில் காதல் சக்ஸஸ், பச்சைக்கொடி காட்டப்படும். வெற்றி, காதலில் வெற்றி ஆகிவிடும். தாய் சுகம், கல்வி சிறப்பாக இருக்கும். 5க்கு அதிபதியாகிய சூரியன் 11ஆம் இடத்துல 5ஆம் இடத்தை 5 பேர் பார்க்குறாங்க. 5ஆம் இடத்தை 5 பேர் பார்க்குறாங்க. 5ஆம் இடத்துக்காரனோடு, அதாவது சூரியன், செவ்வாய், புதன், குரு, சனி இத்தனை பேரும் பார்க்குறாங்க. 5ஆம் வீடு முழுக்க முழுக்க வலிமை அடைகின்றது. ஆக நீங்கள் செஞ்ச புண்ணியத்தின் பலன் இந்த மாதத்தில் முழுக்க பேசத் தொடங்கிவிடும். இது ஸ்டார்ட் பண்ணால் தான் அந்த போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியத்தினுடைய பலன் அது முதல்ல பேச ஆரம்பித்தா தான் சகலமும் சித்திக்கும். பேங்கில் போட்டது அப்படியே எடுக்க முடியாமல் கிடக்குது அப்படின்றது சொன்னால் செலவழிக்க முடியாது இல்லையா? 1 கோடி ரூபா கிடச்சிருச்சு. ஏதோ ஒரு எத்தனையோ லட்சங்கள் போட்டது இப்போ 1 கோடியாக பெருகிருச்சு. அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு ஒரு டைம் வேணும் இல்லையா? அந்த எடுத்தால் தானே நம்ம செலவு சுகமாக இருக்க முடியும். இந்த மாதம் அந்த டெபாசிட் எடுக்கக்கூடிய வகை, நான் சொல்லக்கூடிய புண்ணியத்தை சொல்கிறேன். அதுக்காக பேங்கில் போட்ட பணம்னா உதாரணத்துக்காக சொன்னேன். இந்த புண்ணியத்தை எடுத்து நீங்கள் செலவு செய்து, அதாவது சுகத்தை பெறக்கூடிய ஒரு மாதம் இந்த மார்ச் மாதம். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும்.
பிள்ளைகள்லாம் முதல் மார்க் வாங்கும்போது எவ்வளோ சந்தோஷம். அப்படி இருக்கும். ஆடம்பர வாழ்க்கை அமையும். சகல நாகரிகங்களும் பண்பாடுகளும் உள்ளே நுழையும். வீடு ஆனந்தமாக குதூகலித்து காணப்படும். நண்பர்கள், உற்றார்கள், உறவினர்கள் எல்லாம் வந்து போவாங்க. குடும்பத்தில் சுபகாரியங்கள் மிகச்சிறப்பாக நடக்கும். சில பேர் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு மாதமாகவும் அமையும். 9, 12 அதிபதி குரு உங்களுடைய ராசியிலே இருந்தாலும் 9ஆம் இடத்தை நோக்கி கொண்டிருக்கின்றார். பாக்கியம் வலு. அதுதான் கொடுத்து வச்சு பாக்கியசாலிப்பா அப்படிங்கிற பேர் இந்த இடத்துல தட்டிட்டு போயிடுவீங்க. பாக்கிய வலுவடையுது. தோப்பனார் வர்க்கங்களோடு கூடி குலாவக்கூடிய காலம். அந்த வகை முழுவதுமே முதல்ல குறிப்பாக தோப்பனாரோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு பெரிய யோகம் இந்த மாதத்தில் அமைந்திருக்கின்றது. சில பேர் தோப்பனாரும் மகனும் எதிரியும் உதிரியுமாக இருப்பாங்க. இந்த மாதத்தில் ஒன்று சேர்ந்து நல்ல காரியங்களெல்லாம் நடத்தி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். 10, 11 அதிபதியாகிய சனி 11ஆம் இடத்திலே ஆட்சி மூலத்திரிகோணமாக இருக்கின்றார். தொட்ட மண்ணும் பொன்னாகக்கூடிய ஒரு காலகட்டம். அப்படிப்பட்ட யோகம். தொழில் வளம் பெருகும். வியாபாரம் விருத்தியடையும். உத்தியோகத்திலே ப்ரமோஷன் ரொம்ப சிறப்பாக அமையும். உத்தியோகம் உடனே போய் ப்ரமோஷன் போய் உட்காராட்டிலும் கூட செய்தி கிடச்சிரும். செய்தி கிடச்சிருச்சுன்னா சந்தோஷம். அப்படிப்பட்ட ஒரு யோகமாக அமைந்திருக்கின்றது. வாழ்க்கை மிகச்சிறப்பாக யோகத்தை அடைவதற்குண்டான அடித்தளம் இடக்கூடிய மாதம் இந்த மார்ச் மாதம். முழுமையாக பயன்படுத்துங்கள். நல்லபடியாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.